டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் சந்திப்பு நடைபெற்றது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் சந்திப்பு நடைபெற்றது. அந்த செய்தியினை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறேன் என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் சந்திப்பு நடைபெற்றது. அதில் ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் பிரதமரிடம் சில கோரிக்கைகளை தெரிவித்து இருக்கிறேன் என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இந்திய பிரதமர் அவர்களை இன்று சந்தித்திருக்கிறார். அதற்கான போட்டோக்களை தனது எக்ஸல பதிவில் வெளியிட்டிருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மரியாதை நிமித்தமாக இன்று ஒரு கலைஞனாகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் சந்தித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரிடம் சில கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றினையும் அளித்திருக்கிறார். அதில் தலையாயானது கீழடி என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழின் தொன்மையையும் தமிழர் நாகரிகத்தின் பெருமையையும் உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் என்றும் கூறியிருக்கிறார். பிரதமரிடம் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அவரை சந்தித்ததற்கான நினைவு பரிசில் கீழடி என்று எழுதி, அது மட்டுமின்றி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருளின் நினைவு சின்னமாக அதனை பிரதமரிடம் கமல்ஹாசன் வழங்கியிருக்கார். அதனைத்தான் தற்போது தனது எக்ஸல பதிவில் அவரை சந்தித்தையும் அவரிடம் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள் குறித்தும் கமல்ஹாசன் வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.